கேம் மூலமா உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆன நட்பு நான் யார சொல்லுவீங்களோ திரிக்க முடியாத நட்பு. இது வரைக்கும் நம்ம அவனை மீட் பண்ணிட மாட்டோம், நேர்ல பார்த்து விட மாட்டோம். ஆனா ஏதோ ஒரு நாள் நம்ம கிட்ட ரேண்டமா கேம்ல வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் ப்ரோன்ட்டு ஸ்டார்டிங்ல கூட ஆரம்பிச்சிருப்பான். ஸ்டார்டிங்ல போக போக மாமா மச்சான் அப்படி கூட ஆரம்பிச்சு இப்போ அவனா மொழியில கூப்பிடறானே தெரியாத அசிங்கமா கூப்பிடுவான். என்னை வந்து கேம்ல கூப்பிடணும்னா ஒன்னே மேல ப்ரோ ஸ்ட்ரெயிட்டா ஃபோன் பண்ணுவான். அதுவும் நீங்க அவதான் கேம் அவதான் வச்சிடும். அப்படி இல்லைன்னா மெசேஜ் கேம். அவன் வந்து நான் இல்லாம கேம் ப்ளே பண்ணவே மாட்டான், நான் இருந்தா மட்டும்தான் அப்படின்ற நட்புக்கு மறக்காம இந்த வீடியோ டேக் பண்ணுறோம். அந்த ஃபாக்ஸ் பயல நாம நிஞ்சாவை ஆகவே விடக்கூடாது. உண்மைதான், லார்ட் கக்காகி என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அந்த டீம் கக்காஷி டெரரிஸ்ட் ஜாபுசாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நைன்டீன்ஸ் பையன் தான் சண்டை போட்டானா. வாய்ப்பே இல்ல, அவன் எதுக்குமே உதவாத ஒருத்தர். கண்டிப்பா கக்காஷி தான் சண்டை போட்டிருப்பாரு. அந்த 19th பையன் இருக்கான்ல, ஜூனியர் எக்ஸாமோட கடைசி வரைக்கும் அவன் வந்துட்டான். ஓ அப்படியா? நான் நினைச்சதை விட அவன் திறமசாலி தான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த அரக்க வெளியில வராம இருந்தாலே போதும். இவன் யோகாவை தோப்பிச்சானே, என்னால நம்பவே முடியல. மேட்ச் செமையா இருந்துச்சு. வாவ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பா அவன் ஜெயிப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்குள்ளேயே ஏதோ இருந்திருக்கு. பிடிவாதத்தோட விடாமுயற்சியும் சேர்த்து அவன் ரொம்ப சிறப்பாவே போராடிக்கிட்டு இருக்கான். குறிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் நெஞ்சா வழியா அவன் கைவிடவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவனே தகுதியுடையவனா மாறிக்கிட்டான். அதுக்கு காரணம் அவனோட விடாமுயற்சி தான். லார்ட் தேர்ட்